இன்னைக்கு வீடியோல சரியா தூங்கல இல்ல லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திருக்கிறனால நம்ம உடம்புல எப்படி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு சயின்டிஃபிக்கா சொல்றேன். உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லா 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்குற ஆண்களுக்கு 40% ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். நம்ம ரொம்ப பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறனால யாருமே தூக்கத்துக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. சரியா தூங்கலை அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நைட் டைமில் மொபைல் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறனால நம்ம உடம்புல டீப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இன்றைக்கி வீடியோவில் சரியாக தூங்கலை இல்லை லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திருக்கிறனால நம்ம உடம்புல எப்படி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி, என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. அதை வந்து சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. இதை ஹார்மோன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம நைட்டு சரியாக தூங்கலை அப்படின்னா பீனியல் கிளாண்ட்லேருந்து மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது கம்மியாகும். மெலட்டோனின்றது ஸ்லீப் ஹார்மோன் மட்டும் கிடையாது. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு, அதாவது போத் எக் அண்ட் ஸ்பெர்ம் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்ணும். நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகாது. இதனால் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி போத் எக் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆனால் தான் நம்ம அதை வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியும். சார்ஜ் ஆகலை அப்படின்னா அன்றைக்கி பயன்படுத்த முடியாது. சேம் இதே தான் நம்ம பாடிக்கும். ஸோ நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ஹார்மோன்ஸ் சார்ஜ் ஆனால் தான் ஃபர்டிலிட்டின்றது பாசிபிள். சார்ஜ் ஆகலை அப்படின்னா ஃபர்டிலிட்டி பாசிபிள் கிடையாது. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு மேஜர் வந்து இந்த தூக்கம் தான். இதிலே ஆண்களுக்கு சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாச்சு அப்படின்னா ஸ்பெர்ம் குவாலிட்டி, மொபிலிட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகும். பெண்களுக்கு தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா கார்டிசால்ன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும். இதனால் லியூட்டிலைசிங் ஹார்மோன், அதாவது எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வந்து பாதிக்குது. இதனால் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்குற ஆண்களுக்கு 40% ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுது. பெண்களுக்கு ஓவுலேஷன் இர்ரெகுலர் ஆகுது. ஸோ அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் சரியாக தூக்கம் இல்லாதனாலையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். இதனால் வெயிட் கெயின் ஆகும், செக்ஷுவல் டிசையர் குறையும். இதனால் கன்செப்ஷன் சான்சஸ் வந்து கம்மியாகும். அதாவது நம்ம சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடம்புல எப்படி எனர்ஜி குறையுதோ அதே மாதிரி சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா ஃபர்டிலிட்டி சான்ஸும் குறையும். இதை வச்சு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹார்வர்ட் ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக 6 மணி நேரம் டு 7 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50% இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து குறையுதான். டேனிஷ் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்குற ஆண்கள் 40% வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனோ ஸ்பெர்ம் குவாலிட்டியோ வந்து குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரெகுலரான ஒரு ஸ்லீப் ஷெட்யூல் க்ரியேட் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திரிக்கிறதுக்காக அலாரம் வைப்பாங்க, நீங்கள் தூங்குறதுக்காக அலாரம் வைக்கணும். அதாவது ஒரு நைட்டு 10 to 11 மணிக்குள்ளே தூங்கிடணும். இல்லை நான் வந்து ரொம்ப லேட்டாக தூங்குறேன், 1 மணி 2 மணிக்கு தூங்கி காலையில் 9 மணி வரைக்கும் தூங்குறேன், நான் 6 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறீங்கன்னா அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஸோ நம்ம உடம்புல அந்த செல்லுலார் ரிப்பேர், மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீஷன்றது நைட்டு 10 to 2க்குள்ளே தான் நடக்கும். ஸோ அந்த டைம் வந்து நமக்கு வந்து தூக்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான டைம் தூங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு படுத்து காலைல 6 மணி வரைக்கும் தூங்குங்க. அதே மாதிரி 10 மணிக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை வந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதிலிருந்து வர ப்ளூ லைட் வந்து மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். நைட்டு சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியாக ஆயிலியாக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டான ஃபுட்டாக இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவுமே நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெதுவெதுப்பான பாலோ இல்லை வெதுவெதுப்பான ஹெர்பல் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். நீங்கள் தூங்குகிற ரூம் வந்து ரொம்ப அமைதியாகவும் இருட்டாகவும் இருக்கணும். ஸோ இருட்டாக இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஸ்லீப் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆகும். அதனால் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து
நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு மேஜர் திங் பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஃபுட்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். அதாவது கார்ன்ஃப்ளேக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஐஸ்கிரீமு, கேக்கு, சாக்லேட்டு, நல்ல எண்ணெயில் பொரிச்ச ஃபுட்டு, இது எல்லாமே வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற ஃபுட்ஸு. ஸோ இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சரியான தூக்கம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, பேலன்ஸ்ட் அண்ட் ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக உடற்பயிற்சி முக்கியம். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது.